ஆனால் மக்கள் எழுச்சி என்பது ஒரு நாளில் நடந்துருங்க. அதாவது ரெவல்யூஷன்றாங்கள, புரட்சின்றாங்கள, அது ஒரு நாளில் நடக்கும். அதனால் இதுக்கெல்லாம் 25 வருஷம் 35 வருஷம்லாம் தேவையில்லை. நான் பல இடங்களில் சொன்னது தான். அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் அரசியலில் எத்தனை நாள் இருந்தார், எத்தனை மாதங்கள் இருந்தார்னு கேளுங்க. ஆந்திராவில் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு மேலே என்டி ராமாராவ் கட்சியை எப்போ தொடங்கினார்? 10 மாதத்தில், 1 வருஷம் கூட கிடையாது. விஜயாவது கட்சி தொடங்கி 1.5-2 வருஷம் ஆக போது, எலெக்ஷன் போது அநேகமாக 2.5 வருஷம் ஆகிடும். எம்ஜிஆர் 5 வருஷம் கழித்து தான் ஆனார் அப்படின்னு சொன்னார். 72ல் கட்சியை தொடங்கினார். he was waiting for the next election. Unfortunately எலெக்ஷன் 77 தான் வந்தது. அநேகமாக அவர் 73ல் எலெக்ஷன் வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பார் எம்ஜிஆர். அதாவது கருணாநிதி பிகம் ஏ ஸோ அன்பாப்புலர். உங்களுக்கெல்லாம் தெரியும், எம்ஜிஆருடைய மேக்னெட் பவரால் தான் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததும், அதுக்கு அடுத்து திரும்ப 69ல் ஜெயிச்சதும். 67 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டுட்டார். அப்போ ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. என் தம்பி வேறு ஒரு ஆப்ரேஷனுக்காக அங்கே அட்மிட் ஆயிருந்தான். பயங்கர போலீஸ் பாதுகாப்பு. காங்கிரஸ் கவர்மெண்ட் அது, ஆட்சி மாறலை 67ல்.